செக்கச்சவந்த வானமோட ஷேட் அடிக்குது. சீரியஸாக சொல்கிறேன், இந்த படம் எஸ்டிஆரோட கரியரில் தி பெஸ்ட்டான மூவியாக இருக்கும். ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கும். ஏன்னா கமல் இப்போ ரீசெண்டாக அப்படி தான் நடிச்சுட்டு இருக்காரு ஃபுல்லாக. இவ்வளோ நாள் கழிச்சு கம்பேக் இப்படி கொடுத்துருக்கான். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் ஷுவர் இட்ஸ் கோயிங் டு பி ஆசம் பிகாஸ் சொல்லவே தேவையில்லை, ரெண்டு பேருமே கிரேட் ஆக்டர். ப்ரோ நெருப்பு மாதிரி இருந்துச்சு ப்ரோ படம். ட்ரைலரு உண்மையாகவே சூப்பராக இருந்தது. எது எக்ஸ்பெக்ட் பண்ணல, இன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த ட்ரைலரு. ஆனால் சூப்பராக இருந்தது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் மணிரத்னம் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லெஜண்ட்டு. அவர் வந்துட்டு எப்போவே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிறாரு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி படம் எப்படி எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய டேரக்டர் அவர் ஆக்சுவலாக. ஆனால் லவ்னு வந்துட்டு அவர் ஓகே கண்மணி மாதிரி ஒரு படம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்கச்சிவந்த வானம் இந்த மாதிரி மல்டி ஹீரோஸ் வச்சு எடுக்கிறதா இருக்கட்டும். அந்த வகையில் இந்த படம் தக் லைஃப் வந்துட்டு நான் ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஆனால் ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது, எப்படா இது ஒரு கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் பீஸ் படம் ப்ரோ, அது மட்டும் தெரியுது. பார்க்கும்போது மகான் படம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. விக்ரம் இல்லை அப்பா புள்ளங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்லேயும் அப்படி தான் நிறைய படங்கள் அப்பா புள்ளியோட இதுதான் இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தில் என்ன புதுசாக இருக்கும், அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னால இவங்க பிரிகிறாங்கன்றது தான் தெரியும். அதுதான் வந்துட்டு அவர் எப்போவுமே வந்துட்டு தனி இது ப்ரோ. அவர் இன்னொரு படத்தை வந்து வச்சு எடுப்பார்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எஸ்டிஆருக்கு ஒரு கம்பேக் மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக எஸ்டிஆரோட கம்பேக் இது தான், இந்த படம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டேலண்டட் கை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து சினிமாவில் இருக்கார். அவரெல்லாம் இறங்கி அடிக்க ஆரம்பித்தார்னா இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இருக்கவே மாட்டாங்க. உண்மையை சொல்லணுன்னா அவ்வளோ டேலண்டட். மியூசிக் போடுவார், டைரக்ஷன் பண்ணுவார், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுவார், நடிப்பார், எல்லாமே அவருக்கு தெரியும். என்ன தெரியாது ரங்கராய சக்திவேல்னு சொல்லும் போதுலாம் அது எப்படி இருக்குது அவங்களுக்கு பார்க்கும்போது? அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்க. அந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது ஓகே இது ஏதோ ஒரு கேங்ஸ்டர் மூவிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது மிரட்டலாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது ப்ரோ. சீரியஸாக எப்படா பார்ப்போன்ற வெறிய தூண்டுது இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது. கண்டிப்பாக இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருந்தாலும் அதை ஒரு 10 மடங்கு கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குது ட்ரைலர். அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. அந்த அதுதான் அந்த ட்ரைலரில் ஒரு இப்படி தரப்போகிற ஒரு மிரர் அப்போ விண்வெளி நாயகான்னு வரும். சீரியஸாக சொல்கிறேன், இந்த படம் 100% ஒரு மாஸ்டர் பீஸ் படமாக தான் இருக்க போகுது தமிழ் சினிமாவில். எஸ்டிஆருக்காக இருக்கட்டும் இல்லை கமல் சாருக்காக இருக்கட்டும் ஒரு பெரிய பிரேக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே லெஜண்ட். சின்ன வயசுலேருந்து நடிக்கிறவங்க, சின்ன வயசுலேருந்து சினிமானா என்னென்னு தெரிஞ்சவங்க. அவங்க கூட மணிரத்னம் காம்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான், இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மேஜிக் பண்ண போகிறாங்கன்றது மட்டும் தெரியுது. சீரியஸாக சொல்கிறேன், இந்த படம் எஸ்டிஆரோட கரியரில் தி பெஸ்ட்டான மூவியாக இருக்கும். தக் லைஃப் ட்ரெய்லர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் ப்ரோ ஆக்சுவலாக சிம்பு ஃபேனாக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா, அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இது இருக்குது. ஒரு நல்ல வைபாக அவரை பார்க்கும்போதே ஒரு ஹோப்ஃபுல்லாக வந்திருக்கு எல்லாருக்குமே. இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா தலைவன் வந்து கமல் சட்டையை இறக்கி பிடிச்சிருக்கான் ப்ரோ. சட்டையை மட்டும் இல்லை, கழுத்தையே பிடிச்சிருக்காரு. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. கமல் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ப்ரோ சிம்புக்கு. இந்த கமலை வந்து இவ்வளோ ஒரு சினிமாவில் யாருமே இவ்வளோ தூரம் வந்துட்டு கமலை ஆப்போனண்ட்டாக நீ விக்ரமில் கூட அந்தளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இத்தனை வருஷம் சினிமாவில் கமலை இவ்வளோ தூரம் வந்துட்டு யாரும் டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு வில்லனிசம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் தலைமை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ கதை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கமலோட கெப்பாசிட்டிக்கு ஒருத்தர் ஈக்குவலான ஆக்டர்னால் அது ஆக்டர்னு சொல்ல முடியாது. சினிமா ஃபேனாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பு மட்டும்தான். அது அவர் கமலுக்கே தெரியும். பட் இந்த படத்தில் வந்து இன்னும் டெய்லரில் வந்துட்டு என்ன சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு பீட் ஒன்று போட்டிருக்காரு ப்ரோ. ஒரு ஃபோக் பீட் ஒன்று போட்டிருக்காரு. அது பயங்கரமாக இருக்குது. அது தியேட்டரில் வந்துட்டு சும்மா தெரிக்க விட நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு அந்த பீட்டு வந்துட்டு செக்கச்சவந்த வானத்தில் தெரில. பட் ஆனால் வந்துட்டு இதில் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீட் வந்து தியேட்டரில் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தலைவனோட அந்த ஒரு டயலாக், ஒரு டேபிள் மேலே நின்றுட்டு சக்திவேல் அந்த ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்கிற பேசுகிற டைலாக்லாம் தியேட்டரில் சொல்லி தியேட்டரில் அது பார்த்ததான் தெரியும். அது இங்கேயே கிளியுது. தியேட்டர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா கமலுக்கும் மணிரத்னம் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா எங்கள் தலைவனை நான் இப்படி தான் பார்க்க ஆசைப்பட்டோம். இவ்வளோ நாள் கழித்து கம்பேக் இப்படி கொடுத்துருக்கான். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஒரு அஸ் எ பர்சனாக சொல்லணுன்னா சிம்பு ஃபேனாக இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஒரு லக்கின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கே நாளைக்கு
ப்ரோ எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவன் உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ படம் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு பெரிய கலெக்ஷன் தான் ப்ரோ. எங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட் ஷோ மட்டும் எங்களுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம் ப்ரோ. கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக தலைவனுக்கு வந்துட்டு எப்படியும் ஒரு நின்று பேசும் ப்ரோ இந்த படம். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் சிம்பு வந்துட்டு ஒரு எஸ்டிஆர் ஃபேனுக்கு மட்டும் ஒரு ஃபேன் இல்லை ப்ரோ. அவர் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ஒரு எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கே சிம்புலாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவே ஃபோன் பண்ணிட்டுலாம் சொல்லுவாங்க, பாடுறா சிம்பு வந்து படம் வரல, பட் ஆனால் விஜய் டிவியில் ஒரு பேட்டிலாம் கொடுத்துருக்காண்டா பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சிம்பு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ப்ரோ. அதனால் வந்துட்டு பயப்பட கலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் அசால்ட்டாக அடிச்சிடலாம் ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற படத்தை கூட கம்பேர் பண்ணும்போது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதை மீட் பண்ணது. லைக் எனக்கு ரொம்ப, அதாவது ஃபஸ்ட்டு அந்த டீசராக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹைப்பு, பயங்கரமான ஹைப். சிம்புவோட அந்த என்ட்ரி மட்டும் செக்கச்சவந்த வானம் மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்கிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் சீக்வன்ஸில் ஸ்கிட் அடிச்சுட்டு அந்த ஃபைனலில் முடியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்தார் மணிரத்னம். அண்ட் கம்மிங் டு இது வந்துட்டு செக்கச்சவந்த வானமோட ஷேட் அடிக்குது. எப்படின்னா வந்துட்டு அப்பா புள்ள அவனை போட வர்றது மாதிரி சொல்கிறாங்க. யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் புரியல. யூடியூபோட கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மகான் படம் மாதிரி சொல்கிறாங்க. துருவ விக்ரம் நடிச்சிருப்பாங்க. விக்ரம் போலீஸா அதே மாதிரி மானோட சாயல் அடிக்குதானா மகான் வேறு. அது வந்துட்டு அதோட கேட்டகரைஸ்டே வேறு. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது நம்ம படம் பார்த்தா தெரியும். ட்ரெய்லர் பார்த்து அப்படி இருக்குன்னா நம்ம அது சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் ஃப்ரேம் சைடு பற்றி பார்த்தா அந்த சிக்கச்சவந்தவனம் சைடு சும்மா நல்லா அடித்து போகிறாப்புல. அண்ட் கம்மிங் டு லைக் தத்துப்படியாக தான் எடுக்கிறாப்புன்னு அது மாதிரி தான் காமிக்கிறாங்க எஸ்டிஆரை. ஸோ பயங்கரமான ஒரு நல்ல ஒரு சமான அவரெல்லாம் வந்துட்டு நீங்கள் 50 இன்ச்சில் கேட்காதீங்க. அது ஒரு பயரம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோல் செட் ஆஃப் ஓஜி டீம்ஸை பார்க்குறீங்க. ரஹ்மான், கமல் சாரு, மணிரத்னம் சாரு, கம்பேக் கொடுக்க வந்த சிம்பு சாரு, லைக் சுகானு, அபிராமி மேம், எல்லாருமே ஒரு நீங்கள் வந்து பார்த்து இந்த கேஸ்ட்டை பார்த்தீங்கன்னாவே இந்த கேஸ்ட்டே ஒரு மாதிரி பவராக இருக்கும். என்கிட்ட மோதாத அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கேஸ்ட்டு. அந்த விருமாண்டி ரீமேக்கு இந்த அதெல்லாம் ஆன் பாயிண்ட் அண்ட் அல்டிமேட்டம் சும்மா தெரிக்க விட்டும். அதுவும் அவங்க 2 பேரும் சண்டை போடுற சீன்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபேஸ் ஆஃப் தான் பயங்கரமான ஃபேஸ் ஆஃப். தேட் திரையரங்கம் சதறிடும். என்னடா பாட்டு போட்டிங்க ஜிவியூவில் திரையரங்கம் சதறன்னு. இங்கே சதுரம் வரா திரையரங்கம் அந்த ஃபைட் வரப்போ. ஆனால் எனக்கு ட்ரெய்லர் பார்த்து நான் வந்துட்டு ஹைப் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் மணிரத்னம் மூவி. பட் செக்கச்சவந்த வானம்க்கு அப்புறம் அவர் இப்போ கொடுக்குறாருன்றதை தாண்டி அவர் எனக்கு நம்பிக்கை அதிகம். மோஸ்ட்லி கமல் சார் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. அண்ட் எஸ்டிஆர் மேலே எனக்கு அதிகமாக அபிரவாதமான நம்பிக்கை. மணிரத்னம் மேலே எனக்கு அபிரவாதமான நம்பிக்கை. 3 பேருமே அவங்களோட பவரை காமிச்சிட்டாங்கன்னா போதும் படம் ஹிட்டு. லைஃபோட ட்ரெய்லர் இப்போ தான் பார்த்தேன். இட்ஸ் ரியலி குட். 2 கிரேட் ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க. ஸோ ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. சிம்பு இஸ் ஆல்சோ கிரேட் ஆக்டர், கமல் இஸ் ஆல்சோ கிரேட் ஆக்டர். So let's see how the film goes. அவங்களோட ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்குது? அது எப்படி இருக்குன்னு I'm sure it's going to be awesome because சொல்லவே தேவையில்லை, 2 பேருமே are great actors. Simbu is an actor since childhood. Kamal is also an actor since childhood. So we can expect a lot, I believe, in the movie. A.R. Rahmanோட BGM எப்படி இருக்கு? Of course great. A.R. Rahman சொல்லவே வேணாம். The background music score is great and இவங்க I mean it's a very beautiful combination. Maniratnam number 1, Kamal number 2, and then Simbu along with them. Very beautiful combination. Of course A.R. Rahman. I think the movie is going to come out really great. எல்லாருக்குமே high expectations இருக்கும். So I expect the movie is going to be awesome. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கமல், சிம்பு புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க இருக்கிறது. அது ஆக்சுவலாக நிறைய பேர் மாற்றிட்டாங்க கேரக்டர்ஸு. இந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். தக்லைஃப் எஸ்டிஆருக்காகவே பார்க்கணும் கண்டிப்பாக. அவங்களோட 2 பேர் ஃபேஸ் ஆஃப் எப்படி இருந்துச்சு? ட்ரெய்லரில் பார்க்கும்போதே எப்படி இருக்குது? ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கும். ஏன்னா கமல் இப்போ ரீசெண்டாக அப்படி தான் நடிச்சுட்டு இருக்காரு ஃபுல்லாக. அதனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்பா பையன் கதை, இந்த மகான் படம் மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது உங்களுக்கு? அதை சேம் அந்த மாதிரி தான் தோணுது. அப்பா பையன் மாதிரி தான் இருக்குன்னு தோணுது ப்ரோ. அதுவும் ரங்கராய சக்திவேல்னு எஸ்டிஆர் மேலே நின்று சொல்லும்போது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கிளாப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக பஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நிறைய தேட்டர்ஸ். ஏன்னா வேறு எந்த மூவியும் இல்லை. எஸ்டிஆர் ரொம்ப நாள் கழிச்சு வராப்புல. கமலும் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப பிளாக் பஸ்டராக இருக்கும். A.R. Rahman BGM எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏஆர் இட்ஸ் தான் ப்ரோ நம்ம ஃபேவரெட்டு. அதுலேயே நல்லா போகும். தேங்க்யூ. ஒரு மாதிரி ஒரு
பிட்ரேயல் ஏதோ நடக்குது, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஆப்வியஸ்லி கமல் சார் ஃபிலிம் ஏதாவது ஒன்று பண்ணி சூப்பராக வந்துடும், அவ்வளோதான். அவங்க 2 பேரோட ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ட்ரெய்லர்லேயே அவ்வளோ காமிச்சிருக்காங்க, ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும்? எனக்கு ஓரளவு எப்படின்னா சிம்பு சார் இது வந்து கொஞ்சம் கோமாக வைலண்ட்டாக இருந்த மாதிரியும், கமல் சார் இது வந்து கொஞ்சம் டாக்டிக்கலாக டெக்னிக்கலாக அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். படம் எந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்க? கேங்ஸ்டர் படமாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? சத்தியமாக கமல் சார் இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது ப்ரோ. பார்த்த வரைக்கும் ஒரு பிட்ரேயல் ஸ்கீம் நினச்சேன். ஆனால் நாசர் வந்தார், ஆனால் கொஞ்சம் அண்ட் அதில் ஒரு முக்கியமான அந்த நேம் பிளே இருந்துச்சு. சாரோட பேர் வந்து ரங்கராயா சக்தி வேல்னு வந்துச்சு. இப்போ நடக்கிற ஒரு இஷ்யூவை ஹைலைட் பண்ணி கரெக்டாக அடிப்பாங்களோன்னு தோணுது. ஒரு மாதிரி நம்ம சொல்கிறதுக்கே தகுதி கிடையாது, எங்கெங்கே எது இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு. கரெக்டாக